ஓகே. இந்த காணொலியை பார்க்கும் அரசு அதிகாரிகளுக்கு நான் கடையா ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கு முன்னே நிற்க கடந்த 4 நாட்களாக இந்த குடிநீர் யூனியன் பக்கம் யூனியன் ஆஃபீஸு அப்படியே வாங்க. தாமிரபரணி தண்ணி உடஞ்சி 4 நாளாக போய்கிட்டு இருக்கு. எந்த அதிகாரியும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. நான் கூட்டு குடிநீர் வாரிய தென்காசி அதிகாரிகளுக்கு 4 நாளைக்கு முன்னே நான் ஃபோன் பண்ணி யூனியன் முன்னே இப்படி கிடக்க நான் யார்கிட்ட போய் சொல்ல? யூனியனே இந்த லட்சம் இல்லை இப்படி கிடக்கு. யூனியன் பணி நடந்துட்டு இருக்கு, யூனியன் வேலை நடந்துட்டு இருக்கு. யூனியன் பக்கத்தில் தண்ணி உடைஞ்சு போகுது. அப்போ நான் யார்கிட்ட போய் சொல்ல? குடிநீர் வாரியம் தான், குடிநீர் தென்காசி கூட்டு குடிநீர் வாரியம் என்ன தூங்குதையா? கீழக்கடையின் தலைவர் மரியாதைக்குரிய பூமிநாத் அவர்கிட்ட கேட்டான், உங்கள் பஞ்சாயத்து உட்பட்டதான்னு கேட்டான். எனக்குள்ளது இப்போ ஏன் பஞ்சாயத்து இல்லை, இது வந்து தென்காசி கூட்டு குடிநீர் தாமிரபரணி தண்ணின்னு சொல்கிறாப்புல. தலைவருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னாப்புல. அப்போ நான் யார்கிட்ட சொல்ல? நான் கடந்த சனிக்கிழமை கூட்டு நீர் தென்காசி கூட்டு குடிநீர் அதிகாரிகளிடம் பேசினேன். அடைப்போர் வந்து சொன்னாங்க, கூட்டு குடிநீர் பாருங்க எவ்வளோ உதவி போகுது பாருங்க. கடந்த 4 நாட்களாக உடஞ்சி போய்கிட்டு இருக்கு. 4 நாளாக உடஞ்சி போய்கிட்டு இருக்கு. ரோடு இப்போ 1 மாதத்துக்கு முன்னே தான் போட்டுது. ஏற்கனவே அந்த சத்திர முக்கில் நான் ஒரு வீடியோ போட்டோன்னே அடைச்சாங்க. இப்போ பழையபடியும் இந்த மணல் வாலி 40 டன்னில் நிற்கி. இந்த 2 அடிக்கு கீழே தான் பைப்பு இருக்குது. பிறகு எப்படி தாங்குவது? தாங்காது, பைப்பு தாங்காது. நான் யார்கிட்ட போய் சொல்ல? நான் அதிகாரிகிட்ட. இதுக்கு அரசெல்லாம் நான் குற்றம் சொல்ல முடியாது. அரசையும் மாவட்ட ஆட்சித்தலைவரை நான் குற்றம் சொல்ல முடியாது. அதிகாரிகள் கூட்டு குடிநீர் அதிகாரிகள் என்ன பண்ணுறியா? தண்ணி இல்லாம மருந்து செத்துக்கிட்டு கிடக்காங்க. பாருங்க, யார்கிட்ட போய் சொல்ல? இந்த லாரி போற ரோடு தாங்காது. அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள ரோடு கிடையாது இது. ஆனா மக்கள் பார்த்துக்கிட்டே போறாங்க. யாருக்கும் எந்த அக்கறையும் கிடையாது. எல்லாரும் அவரவர் வேலையை அவரவர்கள் செய்தார்கள். எனக்கு என்னன்ட்டு போறாங்க. ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியாது. மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நான் போராடத்தான் செய்வேன். என் உயிர் உள்ள வரை மக்களுக்காக போராட செய்வேன். என் குணமே அப்படித்தான், போராட்ட குணம் தான். மக்களுக்காண்டி, எனக்காண்டி இல்லை. தயவு செய்து மாவட்ட ஆட்சித்தலைவர் உங்க கவனத்துக்கு கொண்டு வரேன். குடிநீர் தென்காசி வாரிய அதிகாரியிடம் பேசி இதை உடனே அடைக்க ஏற்பாடு பண்ணுங்கள். அதிகாரியின் அலட்சிய போக்கு தான் காரணம். 1 கிலோமீட்டருக்கு போகுதுங்க தண்ணி. 1 கிலோமீட்டருக்கு போகுது. ஏற்கனவே கோடை காலம், தண்ணி கிடையாது. தண்ணி திருமலபுரம் பஞ்சாயத்தில் உண்மையிலே தண்ணி கிடையாது. குடிக்க தாமிரபரணி தண்ணி நம்ம தென்காசி மக்களுக்கு போகுது, செங்கோட்டை மக்களுக்கு, கடைநல்லூர் வர போகுது நம்ம மக்கள் தான். அதை சிந்தாமல் கொண்டு போங்க, சீரழிக்காமல் கொண்டு போங்க. அதிகாரியின் அலட்சியம் தான். ஒரு யூனியன் ஆஃபீஸ் முன்னே இங்கே கிடக்கு. யார்கிட்ட போய் சொல்லுங்க? தயவு செய்து உடனே நடவடிக்கை எடுத்து தண்ணியா நாளைக்கு அடைங்கயா. நாளைக்கு நீங்கள் அதை அடைக்கவில்லை என்றால் நான் தனி மனிதனாக யூனியன் ஆஃபீஸில் உண்ணாவிரதம், போராட்டம், மக்களுக்கு இடையூறு இல்லாமல் போராட்டத்தில் யூனியன் ஆஃபீஸ் வாசலில் உட்காருவேன். மக்களுக்காண்டி தான். இந்த தண்ணியை அடைக்கலன்னா நாளை காலை உண்ணாவிரதம் உட்காருவேன். தயவு செய்து அடைக்கலனா எவ்வளோ தூரம் போயிடுவார்? 1 கிலோமீட்டர். ரொம்ப வயக்கத்திலாக இருக்கியா? ஒரு அதிகாரிகள் நான் கெஞ்சி கேட்கிறேன். குடி தண்ணியை வம்பாக்காதிய. அது இறைவன் சொத்து. அது வந்து 1000 கோடி ரூபா கொடுத்தாலும் ஒரு சொட்டு தண்ணியை உருவாக்க முடியாது. இது இறைவன் சொத்து. இது இறைவனுடைய நற்கொடை. இந்த
இந்த தண்ணியை வீணாக்காம தயவு செய்து தென்காசி கொண்டு போங்க. தயவு செய்து பணிவன்போடு கேட்குறையா, தண்ணியை வீணாக்காதியா. நாளை தயவு செய்து இதை அடைக்கலைன்னா நான் யூனியன் ஆஃபீஸில் உட்காருவேன். என் குணம் போராட்டம். ஏன்னா நான் அப்படி போராட்ட குணம் உள்ளவர்கள் கூட தான் நான் இருந்த அரசியல் பயணம் பண்ணியிருக்கேன். கடையத்தில் என் ஆசான் சிங்கமாக தெரிஞ்ச ஜீவா அருணாசலம் என்ற கூட அரசியல்வாதி கூட இருந்திருக்கார். அவர் போராட்ட குணம் மிக்கவர். அவர் எனக்கு கற்று இருந்த பாடம் போராட்ட குணம். எனக்கு என்னை பற்றி நமது சட்டமன்ற உறுப்பினருக்கும் தெரியும். மக்களுக்காண்டி இந்த 100 ரூபாய் போராடுவார். வேற அவர் சுயநலத்துக்காக போட மாட்டாருன்னு எல்லா மக்களுக்கும் தெரியும். நான் எவரிடமும் இதுவரை என்னை சுயநலத்துக்காக போராடுறது. தயவு செய்து நாளை இந்த தண்ணியை அடைக்கவில்லை என்றால் நான் காலை 10 மணிக்கு யூனியன் ஆஃபீஸில் உட்காருவேன். நன்றி.